வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரசேகர். அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் வாழ்த்துகள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல்சுவை செய்திகள் யூடியூப் சேனல். தொடர்ந்து பார்த்துட்ருங்க. உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளோடு நாங்கள் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சுவாரஸ்யமான ஒரு கவிதை. அதாவது மாட்டுப் பொங்கலுக்கு உகந்த ஒரு கவிதை. என்ன அப்படின்னா பசுவை பற்றிய கவிதை. வாங்க நம்ம கவிதைக்குள்ளே போகும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். கவிதை தொடங்குகிறது, வாங்க பார்க்கலாம். உன்னை நான் வளர்த்தேன், உன்னால் நான் வளர்ந்தேன். உன்னை வளர்க்க வேண்டும் பொறுமை, உன்னால் நீங்கியது எனக்கு வறுமை. காடுமேடு நான் அலைஞ்சி ஒன்றை மேய்ச்சேன், கால்வயிறு மேய்ஞ்சாலும் கனிவா பால் கொடுத்த. வடக்கிருந்து வீசுவது வாடைக்காற்று, உன் புகழை பேசலாம் மேடை போட்டு. உன்னை பற்றி பேசுவதற்கு நிறைய உள்ளது, உன் மகள் மட்டுமே என் வீட்டில் இப்போது உள்ளது. வரப்புல புல்லறுக்க நான் போனேன், வலது பக்கம் முள்ளிருந்து குத்திருச்சு, முள்ளி குத்திய இடத்துல ரத்தம் சொட்டு சொட்டாக கொட்டிருச்சு. பெண்ணானவள் ஓரிரு பிள்ளைக்கு தாய், பசுவாய் எண்ணி பல பிள்ளைக்கு தாய். வெளியூர் நான் போனால் உள்ளம் நொந்து வெந்திடுவ, உன்னருகே நான் வந்தா பாசத்தில் என்மேல் வந்து உரசிடுவ. செல்லமாய் வளர்த்தேன், செல்வமாய் வளர்ந்த, சொல்லாமல் சென்று விட்டாய், எந்நேரம் உன்னை விற்றுவிட்டேன். உன் வம்சம் வளர வேண்டும், உன்னால் பலரும் நலம் பெற வேண்டும். நன்றி. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பல பதிவுகள் உங்களை தேடி வரதுக்கு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். எனது சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் இந்த சேனல் உங்களை அன்போடு எப்போதும் வரவேற்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.